மணக்க ஒரு கிராமத்து மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுவையான மீன் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சம் வெங்காயம், வெள்ளைப்பூடு, புளி, தக்காளி, மீன். இந்த மீனில் நான் கொஞ்சமாக மிளகாப்பொடியும் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: மிளகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம உரித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு ஒரு வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கும் போது தான் சுவை டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வந்தோன்னே இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அதில் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். மீன் குழம்புக்கு இந்த மாதிரி 1-2 வதங்கினா போதும். அப்போ தான் அந்த மீனோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை ஒரு அரைச்சிட்டு வந்துடலாம். வதக்கி வச்சுருக்க பொருளோடு கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் வீட்டு மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிற வேலை மட்டும்தாங்க. அப்புறம் தாளித்து விட்டோன்னா குழம்பு அவ்வளோதான், டக்குன்னு ரெடி ஆயிருங்க. வாங்க அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சாதாங்க குழம்பு கொஞ்சம் கெட்டி பதமாக வரும். இந்த மாதிரி அரைச்சாச்சு. வாங்க எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடேறினோன்னே எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகு போடணும். அப்புறம் தான் சீரகம் போடணும். ஏன்னா சீரகம் வேகமாக பொரிஞ்சிடும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா அது சீரகம் கருகி போயிடும். வெந்தயம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது மிளகையும் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சவுண்டு வந்தோடனே, வெடிச்சு வர சத்தம் கேட்டோன்னே நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு பல்லை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை அதில் போட்டிக்கலாம். நல்லா ஒரு வதங்கட்டும் எண்ணெயோடு சேர்த்து. இந்த மாதிரி வதங்கி வந்தோன்னே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு கொதி வந்தோடனே மீனை போட்டுடலாம். இப்படி கொதிச்சு வரும் பொழுதே கொதியிலேயே நம்ம மீனை போட்டுடலாங்க. கொதியிலே மீனை போட்டுட்டா மீன் கரையாது. அதனால நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்லை. நான் மீனில் உப்பும் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தாங்க ரொம்ப சுவையாக இருக்கும். மீனில் அந்த உப்பு, காரம் எல்லாமே சார்ந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த ஸ்டேஜில் போட்டுட்டோன்னா அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். இப்போ மீன் துண்டுகளை போட்டாச்சு. மீன் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பொழுது அவ்வளோ ஒரு மனம் வீடே மணக்குங்க. அப்படி ஒரு மனம் வரும் பொழுதே நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நாமளும் சாப்பிட தயாராக இருக்கலாங்க. இதுதாங்க நாவூரும் சுவையில் கிராமத்து ஸ்டைலில் ஒரு மீன் குழம்புங்க. நம்ம மீன் குழம்பு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. ரொம்ப நன்றி.
மீண்டும் ஒரு சமையலோடு சந்திக்கலாம். நம்ம மீன் குழம்பு இப்போ கொதித்து வரும் பொழுது பார்க்கலாங்க. இப்போது இந்த மாதிரி கொதித்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் பொழுது அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா மக்களே அப்பா அப்படி இருக்கும். இந்த மாதிரி தான் வீட்டில் பாட்டிமார்கள்லாம் வச்சு தருவாங்க. இந்த தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுவை பிடிக்கும். ரொம்ப ஈஸிங்க. வெங்காயத்தை உரிச்சோமா, வதக்கணுமா, கூட்டி விட்டோமா, ஆஃப் பண்ணோமா, படன்னு தட்டில் போட்டு சாப்பிட்டோமா, சண்டே ரெஸ்ட் எடுத்தோமான்னு டைம் ஈஸியாக போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.